இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. அப்பாடா போதும்டா. இனிமே நம்ம பிள்ளைங்களை ஸ்டேஷனுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்கல்ல. அப்படி சொல்ல முடியாது. இன்னும் என்னதான் வேணுமா அவங்களுக்கு? அதான் அந்த நேரத்துல பிள்ளைங்க கோயில்ல இருந்தாங்கங்கிறது உறுதி ஆயிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி அவங்க இந்த தப்ப பண்ணிருக்க முடியும்? அந்த விஜி கிடைக்கணும். அப்பதான் இந்த கேஸ்ல இருந்து முழுசா வெளியே வர முடியும். அது வரைக்கும் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு தான் இருந்தா ஆகணும். என்னடா ஒளர்ற நீ? அதான் விஜய் செத்து போயிட்டாளே, அவ எப்படி திரும்ப கிடைப்பா? அவ செத்துட்டா அத நீ நம்புறியா? ஏண்டா நீங்க தானே எல்லாரும் போய் அவ பாடிய பார்த்தோம். அப்புறம் அவங்க அம்மா கூட அவ கால்ல ஏதோ மச்சமோ தழும்போ இருக்கிறதா அடியில எல்லாம் காமிச்சதா சொன்னீங்களே. அதெல்லாம் சரிதான். ஆனா அது அவதான் சொல்லி முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியலையே. அத்த, இந்த வீட்டுக்குள்ள அவ எப்படி வந்தா ஞாபகம் இருக்கா? அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் உசுரோட இல்ல, தனக்குன்னு எந்த நாதியுமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு தான் நீங்க வந்தா. ஆமா, அவங்க அம்மா என்ன செத்தா போயிட்டாங்க, உசுரோட தானே இருக்காங்க. என்ன மாறா நீ இப்படி கேட்டா? ஆமாடா, அவங்க அம்மா செத்துட்டாங்கன்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவளுக்கு தானும் செத்துட்டேன்னு போய் சொல்லி நம்மள ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமாடா, கரெக்டா தான் யோசிக்கிற. அவெல்லாம் அவ்வளவு ஈஸியா சாவர ஆள் இல்லத்த. 10 பேரை கொன்னுட்டு தான் சாவா. கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ தான் குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே நம்மளை பழி வாங்கறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் உண்டு. எங்கேயோ தலைமறைவா இருந்துட்டு சுத்திட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏன் மாறா, இது எல்லாத்தையும் அவ ஒரு ஆளாதான் இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காளடா. எனக்கும் அதுதான் டவுட்டா இருக்கு. இது அவளா தனியா பண்றாளா இல்ல அவளை வச்சு வேற யாராவது பிளான் பண்றாங்களான்னு தெரியல. எவ்வளோ நாள் ஆக போகுது? சீக்கிரம் மாட்டுவாங்க, கண்டுபிடிச்சிடலாம். நீ போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைப்போ. வாங்க 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 சாப்பிடலாம் வாங்க.